19 65. வானங்களுக்கும் பூமிக்கும் அவ்விரண்டிற்குமே உள்ளவற்றிற்கும் இறைவனாக இருக்கிறான். ஆகையால் அவனையே அழைப்பீராக. மேலும் அவனிடம் பொறுமையை வேண்டுவீராக. பொறுமையை நீங்க இரண்டு வேண்ட சொல்லலாம். பொறுமை இருப்பவனே பொறுமை கொண்டு உதவின்னு கேட்கணும். நம்ம பொறுமை இருப்பேன்னு சொல்லும்போது என்னால முடிய மாட்டேங்குது. சில நேரம் நம்ம எல்லாருமே வார்த்தையில சொல்லணும், பொறுமையா இருக்கிறேன், நான் உறுதியா இருக்கேன், நான் நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம இறைவனுக்கு பொருத்தமில்லாத ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொன்னாலும் நமக்கு சோதனை காத்திருக்குது. நம்மகிட்ட நம்பிக்கை இல்லைங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக. நான் பொறுமையோடு இருப்பேன் அல்லது பொறுமையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சோதனை காத்திருக்கு. அப்ப நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சோதனை காத்திருக்கு. இது எதுவுமே நம்மகிட்ட இல்ல. நம்ம இறைவன்கிட்ட விரும்புறோம். இறைவனுடைய பண்புகளை கொண்டு பொறுமை அளிப்பவனே எனக்கு பொறுமையோடு உதவி செய்யன்னு கேட்கிறோம். நம்பிக்கை அளிப்பவனே நீ எனக்கு நம்பிக்கை கொடு. அவருடைய பண்புல நம்பிக்கை அளிப்பவனே நீங்க நம்பிக்கை கொண்டு உதவி செய்யன்னு கேட்கணும். உறுதிப்படுத்துவனே நீ உறுதிப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் கேட்கணும். நம்பிக்கை உறுதிப்படுத்தி கொடுக்கும். இப்படி நம்ம இறைவன் பக்கம் திரும்பினா மட்டும்தான் அது வாழ்க்கையா மாறும். நம்ம எல்லாருமே அந்த வார்த்தையில நான் பொறுமை இருந்துட்டேன் அல்லது பொறுமை இருப்பேன் அல்லது அவங்க ரொம்ப பொறுமையா இருக்காங்க அப்படின்னு பேசும்போதெல்லாம் 51:8 நீங்கள் முரண்பட்ட பேச்சிலே இருக்கிறீர்கள். எந்த நன்மையும் இறைவன் தான். நம்மகிட்ட எந்த நன்மையும் கிடையாது. நன்மையில வாழணும்னு சொன்னா நல்ல ஒரு விருப்பம் தான். ஆனா நான் செய்யும் போது நான் செய்யறேன்னு சொல்லும் போது அங்க அது தீமையா மாறிடுது. அவசரப்படும் போதெல்லாம் அந்த நல்லது கெட்டதா மாறிடுது. அங்க நான் வந்துடுது. அவன் கொடுத்த விருப்பத்தை அவன்கிட்ட பொறுப்பேற்படுத்தும் போது, அவன் வழிநடத்தும் போது அது சுகமான அனுபவமா இருக்கு. அது சோர்வும் கலைப்பு இருக்காது. அவன் கொடுத்த விருப்பத்தை நம்ம அவன்கிட்ட ஒப்படைக்காம அவசரப்பட்டு நிறைவேற்றும் போது அங்க சோர்வும் கலைப்பும் ஏற்படுது.